கைஸ் இதுதான் என்னோடய செகண்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃப்ரூட் புல்லட்டன் 18. இது வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து போடவே இல்லை, டேரெக்டாக 18 வரேன். ஓகே, 18 கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும், அதனால 18 இது பண்ணுவோம். இதுனா ப்ரோ கஷ்டமாக இருக்குது, கையை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸ்டாண்ட் இருக்குது, ஆனால் அது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஓகே விடுங்க. பிரேக்கிங் நியூஸ், எக்ஸ்ப்ளோஷன் ஹாட் அண்ட் கூல். எஸ், இப்போ நம்ம இதை படித்து உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் இது மொத்த கான்செப்டும். இந்த வீடியோவில் மொத்தமாக இதாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் வேணும்னா மேலே என்ன வருது அதை பற்றி ட்ரை பண்ணலாம். இதை வச்சு க்ளூஸ் வச்சு கண்டுபிடிக்கலாமா? ஓகே. A sudden blast rocked the hot and cool research facility earlier today, shaking the second sea and sent a plume of smoke across the horizon. The explosion erupted during the island annual scientist summit, an event led by head scientists where scholars and inventors gathered to showcase their most advanced breakthroughs. Outside the summit, protesters had gathered earlier in the day, demanding the researchers stop experimenting with food-based energies after the unpredictable awakening. Tensions among the crowd rose when witnesses spotted a lone scientist identified only as Zero forcing this way into the facility. Some witness reported seeing Zero set of notes, including what looked like security door access codes and through sketches of the powerful fruit movement after Zero entered the facility. The entire island shows as a blind flash clocked the meet. அதாவது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் இந்த மேப் ரீவொர்க் ஆகுது, மேபி ஆகலாம். ஏன்னா எக்ஸ்ப்ளோஷனே ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் உட்காந்து பில்ட் அடிப்பானுங்களே. ஓகே, இப்போ என்ன கான்செப்ட்னா வைஸ், இந்த இடத்துல வந்து திடீர்னு ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சான் ஹாட் அண்ட் கோலில். ரிசர்ச்சர்ஸ் வந்து ஏர்லியராக இது வந்தனால இது வந்து மொத்த ஐலாண்டுமே அப்படியே ஷேக் ஆகி ஏதோ எக்ஸ்ப்ளோஷன் அந்த மொத்த ஹாரிசானுக்குமே இதாக இருக்குது. அதுக்கடுத்து அண்ட் ஈவெண்ட் லெட் பை ஹெட் சயின்டிஸ்ட் லூசியன். ஏதோ லூசியன்ற முட்டாப்ப ஏதோ சயின்டிஸ்ட் கைஸ், அவனை கண்டுக்காதீங்க, அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே. கேதர் டு ஷோகேஸ் தேர் மோஸ்ட் அட்வான்ஸ்டு பிரேக் த்ரூஸ். அதாவது நம்ம இப்போ ஐஸ் அவேக்கனிங் அதெல்லாம் பண்ணும்போது ஒன்று வருமே, அதுதான் கைஸ். அதே தான் இங்கேயும் என்டர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கோடு, இந்த செக்யூரிட்டி டோர் நம்ம கோட் போடுமே, ரெட் ப்ளூ க்ரீன் ப்ளூ, அதே இதுதான், அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவேக்கனிங்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து விடுதான். அதனால Zero ஃபோர்ஸிங் the security room access பவர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் மூமெண்ட் ஆஃப்டர் ஜீரோன்றது தான் எனக்கு எதுவுமே புரியல. ஜீரோ என்னவாக இருக்கும்? அப்சல்யூட் ஜீரோன்ட்டு ஐஸில் ஒரு மூவ் இருக்குது, மேபி ஐஸ் ரிவர்க் ஆகுமோ தெரியல. ஆனால் இது ஃபுல்லாக கண்ட்ரோலை பற்றி தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. பாருங்கள், நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கும் படிப்புக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அதனால் நான் சொல்கிறது கப்சுப்புன்னு பிடிச்சிக்கணும். ஓகே, மிஸ்டீரியஸ் மிஷின் டிஸ்கவரி பை கிளாரியர். யாரா பேர், யாரா நீங்களா, எங்கதான் இந்த மாதிரி பேர்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? ஓகே, டீம் எக்ஸ்ப்ளோரிங் த அவுட்ஸ்கர்ட். இது எதோ புது மிஷின் மாதிரி இருக்குல்ல. மேபி கண்ட்ரோல்னால இதானனால செகண்ட் சீல மேப் இப்படி இருக்கலாம். ஏன் பிளர்ரியாக இருக்குது? 4K போட்டிருக்கானுங்களே. எனக்கு எதுவும் புரியலைங்க, எனக்கு எதுவும் புரியலை. உங்களுக்கு ஆல்ரெடி பிசிலே பார்க்க பிளர்ரியாக இருக்குது, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குமோ? ஓகே, இப்போ இதை எப்படி போமா? டீம்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் த அவுட்ஸ்கர்ட் ஆஃப் த ஹாட் அண்ட் கோல்ட் ஃபெசிலிட்டி ஹேவ் பிகன் ரெக்கவரிங்
வாட் லிட்டில் சர்வே த பிளாஸ்ட். அங்கே அந்த பிளாஸ்டில் சர்வேவ் ஆன சில பொருளை வச்சு அமாங் த டிபேட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் அன்கவர்ட் ப்ளூ பிரிண்ட். ஒரு சீக்ரெட்டான ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் மல்டி சேனல்டு டிவைஸ் சீமிங்லி பில்டு ஃபார் அ fusion based process. Okay, technology for more advanced than anything presented during the summit. இது எனக்கு எதுவுமே புரியலையே. ஓகே, earlier draft of designs suggest the device was only one component of a much larger system, hinting that this machine is only the first contribution to the large symphony of hand. ஓகே, இப்போ நான் படித்தேன்ல, அதனால் என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, எனக்கே புரியல. ஈவன் மோர் கன்சர்னிங் வாஸ் ஹார்ட் டிரைவ். சப்ஜெக்ட் அப்லோடு ஐஸ். இது வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நம்ம இந்த அவேக்கனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்ல, அவன் எங்கே இருப்பானோ. இப்போ நான் பேக்கில் போக முடியுமா? பிளாகா, ஐ திங்க் பிளாகை தான் நினைக்கிறேன். ஆமாம், இதில் எப்படா அவனை கண்டுபிடிப்பேன்? இருங்க, இப்போ நம்ம 18 தானே. ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த 17 இருக்காது, 16 தான் நினைக்கிறேன். இருங்க, நான் யோசிக்கிறேன். எந்த அப்டேட்டில் அந்த அட்மின் பேனல் வந்துச்சு? ஓ ஆமாம், ஐயோ தெரியலையே எந்த அப்டேட்டா அது. ஓகே, கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம டேரெக்டாக இதுக்கே போய்டும். அந்த இது எங்கே இருக்குதுன்னு தெரில. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இது வரைக்கும் முடிச்சாச்சு. இதில் இந்த மாதிரி நம்ம அவேக்கனிங் சிஸ்டம் மாறும்னு நினைக்கிறேன். மேபி சில பேர் ஏதோ ரூமர்லாம் பரவுது, 2 ஃப்ரூட்டை கம்பைன் பண்ணிக்கலாம். லைக் இருங்க, உதாரணத்துக்கு இப்போ போர்ட்டல்லேருந்து இந்த எக்ஸ் மூவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் எனக்கு கேட்டால், இந்த மூவையும் டோலேருந்து இந்த வி மூவ், அந்த டோ பராஜ்னு ஏதோ வருமே, அந்த மூவியும் கம்பைன் அடிக்கலாம். கிட்ஸுன் அதுக்கு நம்ம ஐ திங்க் ஒரு 8 ஃப்ரூட்டு கொடுக்குற மாதிரி இருக்குமா? என்கிட்ட ஸ்டோரேஜெலாம் இல்லைப்பா, அவ்வளோ ஏப்பா 8 ஃப்ரூட்லாம் கேட்குறீங்க. ஓகே, சூப்பர். திருப்பி இங்கே வந்துட்டேன். ஓகே, இதான் போட்டிருக்கு. அதுக்கடுத்து ஏதோ விர்ச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி ஏதோ வருதான். என்னடா ரோப்ளாக் சிம்பிளாக இருக்குது? ஏன் என்னால் டேப் படித்தா போக மாட்டேங்குது? ஓப்பன் இமேஜ். ஓகே கைஸ், இப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போமா? இதில் 0 போட்டிருக்கு. ஐ திங்க் இந்த 0க்கு எதுக்கோ ஏதோ ஒன்று இருக்குது. இதெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கானுங்க. சீக்ரெட் அப்படின்லாம் ஏதோ போட்டிருக்கு. ஓகே, இவன் இந்த சைபார்க்கு ஏதோ பண்ணிட்டுருக்கான். இது ஏதோ ஐ திங்க் இவனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறானோ. அங்கே பாருங்க, சொல்லவே இல்லை, நீ இவ்வளோ பெரிய சைக்கோடா. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் வியூ. இது என்னடா? ஐ திங்க் போர்ட்டல் மாதிரியா? என்னடா ஏதோ பண்ணுறீங்க? அப்போ போர்ட்டல் யூஸே இருக்காதா? இது ரோப்ளாக்ஸ், இது ஸ்டூடியோ, இது குரோமியாடா இப்படி போட்டு வச்சுருக்காங்க ஃபைல்ஸு. ஐ திங்க் இதான் டாக்குமெண்ட். டு நாட் ஓப்பன் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அப்லோட் அட்டெம்ப்ட் விர்ச்சுவல் வேர்ல்ட். இதான் கைஸ். தெரியுதா? ஓகே விடுங்க, இப்போ நம்ம இதுக்கே போவோம். இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்சிங் த பேட்டில் ஃபீல்டு. போன வாட்டி ஏதோ டம்மியெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதான் இதில் பாதி பேர் சொல்கிறது. இது எனக்கு பார்த்த வரைக்கும் என்ன புரியுதுன்னா, ஏதோ நியூ ஆக்சசரிஸ் வருதுன்னு நினைக்கிறேன். சயின்ஸ்கான். என்னடா சயின்ஸ்கான் ஈவெண்ட்? இந்த ஈவெண்ட்டுக்கு கன்ஃபார்ம் புத்தா நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, நிறைய பேர் புத்தா கலெக்ட் பண்ணி வைங்க. சில பேர் நல்ல ஆஃபர் கொடுப்பானுங்க. நான் புத்தா தரேன், எனக்கு இதுக்காக இந்த ஈவெண்ட்டில் என்னால் கிரேடே அடிக்க முடியலங்க அப்படின்னு. இதுதான் என்னோடய பிளான். பர்சனல் நான் தான் இந்த பிளானை தான் போன வாட்டில் யூஸ் பண்ணேன். சில பேர் புத்தாக்கெலாம் இது கொடுத்தானுங்க, டோ 80 எப்போலாம் கொடுத்தானுங்க முன்னாடி அந்த ஈவெண்ட் அப்போ ஓனி செலஷல். ஓகே,
இவங்கிட்ட என்ன இருக்குது, ஒரு சில்வர் பேண்ட் இருக்குது, இவங்ககிட்ட டைமண்ட் இருக்குது, இவங்ககிட்ட எமரல்ட். ஓகே, அதை வந்து கோல்டாக மாற்றலாமா? மேபி நம்ம இதை கலெக்ட் பண்ணி விற்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் விற்று என்னத்தான் ஆகும், விற்று என்னத்தடா ஆகும்? ஏதோ கோல்டு நக்கட் மாதிரி இருக்குது. ஓகே, the initial the investigator continue interviewing survivor of the scientific submit. அதான் அந்த இதுலேருந்து சர்வே ஆன சில பேரை இந்த 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 நியூஸ்காரங்களாம் வந்து, நியூஸ்காரங்களாடா இவனுங்க தெரியலையே, வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கானுங்க. A curious detail has emerged. We learned that all of the scientists received a small trinket. மேபி இது ட்ரிங்கெட்டாக இருக்கலாமா? ட்ரிங்கெட்னா ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நெக்லஸ்லாம் ட்ரிங்கெட்டுன்னு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இது ட்ரிங்கெட்டாக இருக்கலாம் மேபி. ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம டாபிக்குள்ளே போவோம். ஃப்ரம் நம் அது லூசியன். தம்பிடா, நீ யாரா? நீ லூசியனே யாரா தம்பி? தம்பி நீ தான் எல்லாத்துக்கும், நீ தான் எல்லாம் காரணம். ஓகே, நான் சீக்கிரமாக கண்ட்ரோல் ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த இது அது என்ன சொல்லுவாங்க, ஷோகேஸ் போடுவாங்கள்ல யூடியூப்லேருந்து, பிளாக் ஃப்ரூட்டு யூடியூபர்ஸ்லாம் போடும்போது அதை பார்த்து ஓகே அப்பா இதான் நெக்ஸ்ட் ஒர்க்கா, மேபி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பார்ப்போம். ஓகே, ட்ரிங்கெட் அப்பான் ஃப்ரம் none other the trinket came in the form of small accessory. ட்ரிங்கெட்டுனா என்ன பார்ப்போமா? இருங்க, இதை காப்பி அடிப்போம். இதை போடுற அளவுக்குலாம் எனக்கு தெம்பில்லைப்பா, எனக்கு தெம்பில்லை. காப்பி ஒர்க் ஆகுமா? காப்பி அடித்தா தம்பிடி ஒர்க் ஆகிடுறா. ஓகே, ட்ரிங்கெட்னா என்ன? ட்ரிங்கெட்னா இந்த ஓல்டு ஐட்டம் மாதிரியா, இல்லை மினியேச்சர் ட்ரிங்கெட்? இமேஜில் போய் பார்ப்போங்க. அப்போ எதுக்கு இதை முடிப்போம்? ட்ரிங்கெட் அப்படின்றது எனக்கு எதுவுமே புரியல. என்ன ட்ரிங்கெட்? ஸ்மால் ட்ரிங்கெட் ஆனால் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. வாவ். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள வருவோம். காப்பிரைட் அடிச்சாலும் அடிப்பானுங்க. வி நெவர் ரிசீவ்டு கிஃப்ட் அட் ப்ரீவியஸ் சயின்ஸ் சப்மிட். ஐ எம் கிளாட். அப்போனா இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு இது வராதா? அந்த கிறிஸ்மஸ் ஐலண்டு ஃப்ரீ ஃப்ரூட்லாம் தெரிலையே. அது வரணும், ஏன்னா அதில் தான் நான் போட் அதெல்லாம் எடுக்கலை. போன வாட்டி நான் லெவல் கம்மியாக இருந்தேன் போன அப்டேட். அப்போது நான் இது வரைக்கும் எத்தனை அக்கௌண்ட்டை உருவாக்கி இதாகிடுச்சு, பாஸ்வேர்டெலாம் மறந்துருப்பேன். இந்த அக்கௌண்ட்டு தான் ஒழுங்காக வச்சிட்ருக்கேன். ஓகே, பார்ப்போம், இதாக ஆகக்கூடாது கடவுளே. வித்தவுட் ட்ரிங்கெட் ஐ வுடன்ட் ஹேவ் சர்வே. இந்த ட்ரிங்கெட் இல்லாமல் எக்ஸ்ப்ளோஷனே இவனுங்கனால சர்வே பண்ணியிருக்க முடியாதான். மேபி அவனுக்கு என்ன சொல்ல வரானுங்கன்னா, இப்போ லாவாவிலே போய் இறங்குவேனே. ஓகே, விட்டுருங்க. இப்போ என்கிட்ட லாவா போர்ஷன் இருக்கா? எங்கடா இருக்குது போர்ஷன்லாம்? லாவா சூப்பர். லாவா போர்ஷன் இல்லை. மேபி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னடா போர்ஷன் யூஸ் பண்ணலாம்? ஐயோ, அதுக்கேற்ற மாதிரி ஒரு போர்ஷனுமே இல்லை. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம லாவா போர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இதில் நடந்தால் எதுவும் ஆகாது. லாவா போர்ஷன் யூஸ் பண்ணிட்டு நடந்தால் எதுவும் ஆகாது. ஆனால் யூஸ் பண்ணாமல் நடந்தால் ஹெல்த்து குறையுது. ஓகே, ஒத்த கையிலே ஹேண்டில் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நடந்தால் இது ஆகாதில்ல. அதே மாதிரி தான் இந்த ட்ரிங்கெட் நம்மளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, மேபி தண்ணியில் டேமேஜ் இல்லாமல் இருக்கலாம். அட்மின்காக உருவாக்கி இருப்பானுங்க. கிளாரிட்டி, ஸ்ட்ரென்த் ஆர் ஈவன் பஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அதாவது இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கலாம், ஆர் ஈவன் பஸ்ட் ஆஃப் எனர்ஜி அதிகமாகலாம். இதுதான் ஆக்சஸரியே கிடைக்குது. இது எதுக்கு நம்ம இதை போடணும்? தட் அலோட் தெம் டு எஸ்கேப் டு stay after taking damage from the explosion, while the trinket were considered harmless keepsakes. Many attendants now credit them with helping them remain steady and focused amid
the disaster. We are active monitoring the unfolding situation and researching for those responsible for the chaos. Stay tuned for more news. ஓகே, இதோட இது முடிஞ்சிடுச்சு. மேபி இது வரலாம். இது எங்கடா நிற்பேன், இவ்வளோ பெருசாக இருக்குடா, இதான் இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ? எனக்கு எங்கே இது பார்க்குற மாதிரி ஜாலியாக இருக்குமே, இங்கிருந்து அங்கே தவலாம், அங்கிருந்து அங்கே தவலாம். ஓகே, இப்போ இதான் இந்த புல்லட்டினில் இதான் போட்டிருக்கு. நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு படித்து காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மாற்றணுன்னா சொல்லுங்கள், மாற்றிடலாம் நெக்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை மாற்றணும், அதான் எனக்கு புரியுது. அதுக்கேற்ற இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓபிஎஸ்சில் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். இந்த வாய்ஸ் வேறு எனக்கு ஆல்ரெடி என் வாய்ஸு கேன்னு தான் கேட்குது. இப்போ போய்ட்டு ஓபிஎஸ்சில் போட்டால் இன்னும் கேன்னு கேட்குது. டக்குன்றா. ஓகே, விட்ருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எதாவது புல்லட்டின் எதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். இதான் இந்த 18th புல்லட்டின். 18ஆ? ஆமாம் நினைக்கிறேன். ஓகே, பை.